அதே போல் இப்போ வந்து இந்த மாணவர்கள் மொத்தமாக வந்து 24 பேர் வந்திருக்காங்க. 24 பணிப்பணிகள் இருக்குது. அப்போ அத்தனையும் வந்து என்னுடைய சமூகத்துக்கு நான் வந்து தீர்மானம் வந்து பேஜஸ் பண்ணி டெக்ஸ்டே பண்ணி ஞாபகத்தில் கொண்டு வந்துருக்காரு. இப்போ சமூகத்தில் உண்டாக்கி இதற்கு நன்றியை மக்கள் சார்பாக வந்திருக்கிற மாணவர்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு சமூகத்தில் அவர்களை 2 வார்த்தைகள் இதை பற்றி கூறும்படி நான் சர்வவர்ணம் யாழ்ப்பாணம் இருக்கேன். 20 வயதில் எங்கேயுமே போனேன். இப்போ 20 வயது 60. 60வது வயதுக்கு ஏதாவது செய்யலாம் யோசிச்சேன். கொஞ்சம் காசை கொடுத்தா அதில் விநியோசனம் இருந்துச்சு. அப்படி யோசிக்கலாம் 2-3 குழுக்கள் வாங்கி போனேன். அதுவும் 2 பேரும் கொடுக்கலாம். ஆனால் இங்கே தேவை நிறைய இருக்குது. அப்போ தான் யோசிச்சுட்டு 60 வயதுக்கு 60 கணினி எடுத்து முதல் கட்டமாக 25 கணினிக்கு அங்கமாக கொடுத்துருக்காங்க. இங்கே 24 கணினின்னு 10 லேப்டாப் மட்டும் இருக்குது. அதுவும் கொடுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் நான் இது செக் பண்ணி காட்டியில் இந்த கணினியை எல்லாம் வேலை செய்யும் அங்கே மாற்றி செக் பண்ணி தான் இங்கே அனுப்பினான். ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அது ரான்போர்ட்டில் வந்திருக்கலாம். அது செய்யக்கூடிய இஷ்யூ பக்கத்தில் குறிப்பிட்ட கடையை கொண்டு வந்தீங்கன்னா செய்வாங்க. அல்லது இந்த தெருவு நமக்காக என்னோட வீட்டை வந்து வேறு கணினிகள் இருக்குது மாற்றித்தாங்க. எனக்கு இந்த குறைஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் செய்ய முடியாது. நம்ம இந்த கேட்கலாமா வந்தது போய் 10-2-3 நேற்றைக்கு தான் ஃப்ரீயாக இருந்தது. அதை நேற்றைக்கு செய்கிறதுக்கு நான் கூட சொல்லியிருந்தேன். அதனால இதுக்கு ஏதாவது இஷ்யூன்னா பேங்காக எல்லாம் கம்யூனிகேட் செய்யணும். அதில் பொருள் கலைப்போமோ காட்டமோ பணம் உதவி செய்யணுங்க சில பிள்ளைகள் பண்ணிட்டு நான் அதை பண்ண கட்டியிருக்கேன். சரியா சரி. அதில் வந்து அதில் ஒரு எக்ஸ்போர்ட் இல்லை. பாஸ்வேர்டு தான் ஏன்னா சப்போஸ் இது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு இதுவும் வந்து நம்ம வந்து சொல்லல கூட வந்துருக்கு பாஸ்போர்ட்டிங் முட்டி போட்டு அனுப்பி மாட்டேன். நம்ம ஏற்படுத்தி போட்டு ஏற்படுத்தி ஒரு மாவட்டம் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட் வந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஏர்போர்ட் வந்து யாழ்ப்பாணம் கொண்டு வரணும் மாவட்டம் தெரிகிறது. அப்போ அதில் சில இஷ்யூ வந்துருக்கலாம். அது சில விட சொல்லலாம் வந்துருந்தால் நம்ம நம்பர் தான் நீங்கள் நேரடியாக கொண்டு கொண்டு நாங்கள் வீட்டை போய் மாற்றிக்கணும். சரியாது அது இந்த எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் மாற்றிட்டு தான் இருக்குது. நாங்கள் உடைக்கு செக் பண்ணி தான் போட்டோம். இங்கிலீஷில் இருக்குது. சில வேலை 1-2 ஹியூமன் லாங்குவேஜில் இருந்தாலும் அதை மாற்றம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டர் கடையெல்லாம் அனுப்பாக இருப்பாங்க. அது ஃப்ரீயாக இருக்கும். அது லேங்குவேஜ் சேஞ்சிங் நம்ம முடிஞ்ச நாள் லேங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறது நான் செட்டிங்கில் போய் இப்போ இங்கே நீங்கள் இருந்து எங்கே இருக்கீங்களா இங்கிலீஷ் லேங்குவேஜ் இருக்கீங்களா ஓகே எல்லாமே சரியா. எனக்கு முக்கியமான இது இந்த லேப்டாப்லாம் படிக்கிற பரமப்பட்ட பூச்சியில் அவ்வளோதான் என்னுடைய நோக்கம். என்ன நான் பரமப்பட்ட மேலே வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இது உங்களுக்கு தேவை. உங்கள்கிட்ட காசு இருந்தால் 10,000 காசு இருந்தால் நீங்கள் போய் கல்வி தாங்க மாட்டேன். அதுக்கு கொண்டு உங்களுக்கு அந்த இடம் இல்லை. எங்கேயும் போய் வாங்கணும்னு தெரியாது. ரெண்டாவது என்னட்ட வாங்கணும்னு தெரியாது. அதனால தான் இது செய்ய அடுத்து தான் செய்வேன். நன்றி. உண்மையிலே ஒரு
இந்த கால மரியாதைலாம் அண்ணாக்கா வந்து எங்கள் பிள்ளைகள் வந்து எங்களுக்காக வேண்டி ஏற்படுத்தி எனக்கு கொண்டு வர நாங்கள் சொல்லி அவங்களா முயற்சி செஞ்சு கொண்டு வந்தாங்க. மக்கள் அவர் செலவாயிட்டாங்க. அப்போ அந்த மரியாதையை அவங்களுக்கு சிறுதல்ல எங்கள் குடும்பத்தில் 1000 ரூபா நான் உழைக்கிறதா எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஜெர்மனிலிருந்து கஷ்டப்பட்டு கொடுத்தாக பயிற்சி பண்ணுறதுல வேண்டி ஜெர்மனிலிருந்து கொண்டு வந்து இங்கே வந்து இந்தியாவிலேருந்து காசு கொடுத்து இங்கே செஞ்சு எனக்கு வந்துக்கிறாண்டா அவருடைய இந்த நாங்கள் எங்களை அன்பை வெளிப்படுது அந்த அன்பை மாதம் மூலமாக வெளிப்படுத்துக்கிறாங்க. அது உண்மையில சந்தோஷம் தான் தெரியுமா. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதம் நேரம் முடியாது தெரியுமே. இப்போ வந்து ஓகே இதான் இருக்கு இதில் இதில் வந்து இந்த பிளேலிஸ்ட் இந்த விடயத்தை மாணவர்களுக்கு நட்புன்னு சொல்லி நம்ம இப்போ இருக்கிறது அவர்கள் ஓகே. இப்போ இவங்க வந்து யார் அண்ணகரி இல்லையா? ஓகே. இவங்க யார் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரைட்ஸ் மும்பை சாய் திரைக்கில் இருக்காங்க ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில். என்ன சொல்லுங்க? அனைவருக்கும் இந்த இனிய காலை வணக்கம். எங்களுடைய இந்த கிழக்கு மாகாணம் வந்து அண்மைக்கால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் வறுமையிலே தள்ளப்பட்ட ஒரு பிரதேசம் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம். அதிலேயும் இந்த இறுதி யுத்தத்திலே 2008ஆம் ஆண்டு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட படுவாங்கர கல்வழி இந்த சைட்டுகள். அப்படிப்பட்ட கிராமத்திலே இருந்து எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய மக்கள் அதாவது மாணவர்களுக்கு கல்வியை ஊட்ட வேண்டும் என்ற வகையிலே வறிய மாணவர்களை நாங்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல பேர் பல உதவிகள் கொப்பிகள் புத்தகங்கள் எழுதும் உபகரணங்களை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த மாணவர்கள் வறியவர்கள் பல்கலைக்கழகம் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு மேலதிகமான தேவைகள் தேவைப்படுகின்றது. அந்த நேரம் பெரிய உதவியாக காணப்படுகின்ற நேரம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. ஆகவே இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிரதேச மாணவர்களையும் பார்த்தால் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு கஷ்ட பிரதேசத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த காலகட்டங்களிலே பெரு மனம் கொண்டு அந்த வெளிநாட்டிலே இருந்திருந்தாலும் எங்களுடைய இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு வந்து எங்களுடைய அன்பு சகோதரர் எங்களுக்காக இந்த மடிக்கலனி என்பது மிக ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உள்ளந்தண்டு அவசியமோ அதே போன்று இந்த மடிக்கலனி அவசியம். எங்களுடைய எங்களுடைய சகோதரர் ஜெராட்டூடாகத்தான் இது எங்களுக்கு கிடைச்சிருந்தது. நான் ஜெராட்டெல்லாம் நீண்ட காலத்தே ஒரு சமூக சேவையூடாக இணைந்த ஒரு நண்பர்கள். அவர்கள் ஊடாக நாங்கள் கேட்ட பொழுதும் எந்த ஒரு மேலதிக தகவலும் இல்லாமலுக்கு எங்களை அழைத்திருந்தார்கள். எங்களுக்கு இதை பார்க்கின்ற நேரம், இந்த உள்ளங்களை பார்க்கின்ற நேரம் எங்களுக்கு மிகவும் மிக சந்தோஷங்களாக இருக்கிறது. ஆகவே நான் அழைத்து வந்திருந்த நான் எங்களுடைய கதிரவழியில் இருந்த ஒரு சகோதரர். அவர் வந்து எங்களோட நீண்ட காலமாக சிறு வயதிலே இருந்து எங்களோட பழகி எங்களுடைய படித்திருந்தவர். அவர் உவாவிட சப்ரகமுவ கேம்பஸில் வந்து ஐடி சொட்டையார் என்ஜினியராக இருக்கின்றார். மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு மாணவர். அவருடைய வீட்டிலே அவங்க தங்கியிருப்பது மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையான காலகட்டங்களில் அவர் என்னிடம் கேட்டிருந்தார். அவர் கொண்ட தலைவர் என்னிடம் எனக்கும் 10 தகவல்கள் இருக்கின்றது. அந்த
அந்த வகையிலே நான் கேட்ட உடனே எனக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர் மிக இந்த கணனியூடாக மிக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர். இந்த வகையிலே அவர் போன்று பல மாணவர்களுக்கு இது கிடைத்தது. இது நாங்கள் அவரை கடவுளாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம். இந்த மணிகலனை மிக மிக நன்றி. இது போன்று எதிர்காலத்திலும் எங்களுடைய மாணவர்கள் இந்த கல்வி வளர்ச்சிக்காக உதவ வேண்டும். அதுக்காக நாங்களும் எங்களை அர்ப்பணிப்போம் என கேட்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி எங்களுடைய சகோதரர்களுக்கு. லாஸ்ட் அவர்களுக்கு இதை மிக மிக கஷ்டத்தின் மத்தியில் இதை தொடர்பு கொண்டு எங்களுடைய மாணவர்களின் கருத்துக்களை கொண்டு இந்த மாணவர்களின் முகம் தெரியாமலுக்கு அவர் இதை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார். அவருக்கு நாங்கள் நீண்ட ஆயுளும் நீண்ட ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிக மிக இந்த மட்டக்களப்பு மண் அவரை வாழ்த்துகின்றது. இந்த மட்டக்களப்பு மண் இருவரையும் மிக மிக சிறப்பாக நாங்கள் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதில் என்னென்னா இதற்கு மேலே எனக்கு ஆரம்பத்தில் டவுட் இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும் டிஸ்கவரிலாம் உள்ள போகுது. நம்ம வீட்டில் இந்த கை ஒப்பரசிக்கிறதுக்கு டெவலப் பண்ண வேண்டாம். அதனால் எனக்கு இந்த நானூறு போய் பார்ப்போம் என்றதுக்கான சென்னை வந்திருப்பேன். எதிர்காலத்தில் அடுத்த வருஷம் இருக்கும்போது நான் ஒரு 20-25 பண்ணி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அது கண்டிப்பாக இளம் மாணவர்களுக்கு போய் சேரும். சரியா தேவையானாக்கள் தொடர்பு கொள்ளும். அடுத்த வருஷம் நிறைவேற்ற பண்ணுறாங்க. தொடர்ந்து வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு தான் படித்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் வந்து படிக்கிறதுக்கு கல்வி கற்ற மாணவர்களை பெற்றுக்கொள்ளாங்க தேடி சொல்லி லட்ச வளர்த்துக்காக வாசனை வந்து எப்போவுமே வந்து படிக்கிற பிள்ளைகளை வந்து தான் படிக்கிற பிள்ளைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய ஹெல்ப் வந்து பண்ணி கொண்டிருக்காரு. அந்த வகையில் வாசனை வந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லுவேன். சரி, நீங்கள் வாசிங்கன்னா இப்போ வந்து முதலாவது ஆள் வாசிங்க. இதுக்கு இதை வச்சு நீங்களா ஓகே நாங்கள் வச்சுருக்கோம். கொடுக்கிறதுக்கு அந்த இடத்தை நடந்தாங்கன்னா சரி இதே அவங்களுக்கு இதெல்லாம் இல்லை அண்ணாடி தான் மற்ற பேர் வந்து இலக்ஷிகா திவ்யா. சின்ன கழனியில் பெரிய கழனிக்குரிய அத்தனை செயல்பாடும் இருக்குது. சின்ன பேர் செட் பண்ணுறாங்க. சின்ன உள்ளது நிறைய தான் ஸ்க்ரீன் பண்ணால் பேசு. உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஏன்னா வந்து 4 கிராம் போட்டு இருக்குது, 8 கிராம் 8 கிராம் போட்டு இருக்குது. யார் யாருக்கு எப்படினாலே தெரியல. ஆனால் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கிற இன்சூரன்ஸ் சொன்னால் நான் நீங்கள் தான் வச்சுருக்கேன். ஓகே, அது வந்து காவியா. இந்த 21 பேரும் 21 பேர் இல்லை. நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும்டா இப்போ நீங்கள் வந்து ஃபோன் காட்டக்கூடாது. இப்போ பார்த்து கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து இப்படி வந்து சரியா என்ன செய்யணும் சொன்னால் இது லாஸ்ட் வந்து அடுத்தது வந்து
சரணியா படிக்கிறது கஷ்டம். இது வந்து அனுஷா இல்லை ஒன்றுமே நான் போட்டு பார்க்கல சரியா கையில் கிடைக்கிறது தான் இல்லையா மீனுஜா நேரகீஸ் துவாரகா புரியுதா நீங்கள் முகத்தை காட்டு நிறுத்திருந்தா கவிஞப்படி நண்பந்த காலத்தில் இப்படி வந்து இன்னொரு அமைச்சர் இப்போ துவாரகா சானா கனிஷ்கா லோக்கல் ஈசாலினி தனுசியா கருணி சுஜாஸ்ரீ அர்ச்சனா அவனா விகாசன ஆனா அஜந்தினி ஆனா பவிதர் சூனா வனநீதன் ஜெயாந்தி அவ்வளோதானே ரெண்டு பேர் இருக்காங்க
சரி எல்லாம் மொத்தம் 21 தம்பி 24 யாருக்கு கவலைப்பட்டிருக்காங்க அவர் வணக்கம். நான் வந்து கஷ்டப்பட்டதுக்காக இங்கே வந்திருக்கேன். சின்ன வயசுல எனக்கு வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அந்த வகையில் வந்து படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு கூட வசதி இல்லாமல் தான் அப்படியே கிராமத்தில் தான் நான் வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோட வந்திருக்கவங்க கூட அப்படி தான் இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு தான் படித்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் வந்து படிக்கிறதுக்கு கல்வி கற்ற மாணவர்களும் பெற்றோர்களாக தேடி செஞ்சு லட்ச வளர்த்துக்காக வந்திருக்கிறாங்க. பாசமாக வந்து எப்போவுமே வந்து படிக்கிற பிள்ளைகளை வந்து தான் படிக்கிற பிள்ளைகளை ஃபோக்கஸ் பண்ணால் நிறைய ஹெல்ப் வந்து பண்ணி கொண்டிருக்காரு. அந்த பிள்ளைகளை காசு பண்ணுறாங்க. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். சரி நீங்கள் வாசிங்கன்னா இப்போ அந்த முதலாவது ஆள் வாசிக்கணும் இதுக்கு இதை வச்சு நீங்களா ஓகே தாங்கள் வச்சிருக்கோம் கொடுப்பிற்கு அந்த இடத்தை நடந்தாங்க சரி இதே அவங்களுக்கு இதெல்லாம் இல்லை அண்ணாடி தான் நான் மட்டும் பேர் வந்து இலக்ஷிகா திவ்யா சின்ன கழனியில் பெரிய கழனிக்குரிய அத்தனை செயல்பாடும் இருக்குது சின்ன பெருசு வாங்குறாங்க சின்ன உள்ளது அதே தான் ஸ்க்ரீன் பண்ணால் பெருசு உங்களுக்கு வலைபோகிறதுக்கு இதில் வந்து 4 கிராம் போட்டு இருக்கு 8 கிராம் 2 கிராம் போட்டு இருக்கு யார் யாருக்கு எப்படினாலே தெரியல ஆனால் அவங்களுக்கு இன்னும் கிடைக்க விஷயம்னு சொன்னால் நாங்கள் தான் வச்சுருக்கோம் ஓகே அது வந்து காவியா இந்த 21 பேரும் 21 பேர் இல்லை நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும்டா நீங்கள் வந்து இப்போ ஃபோன் காட்டக்கூடாது இப்போ பார்த்துக்கொடுங்க இப்போ நீங்கள் வந்து இப்படி வந்து சரியா பார்த்தீங்கன்னா படிக்கு அவர் சொன்ன செஞ்சிருக்காரு மாணவர்களுக்கு இல்லை அதாவது அதை நீ படிக்க நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட லோன் கேஸ் சொல்லியிருந்தாரு 3 மாதத்துக்கு போடுறது அதே போல் இப்போ வந்து மாணவர்கள் மொத்தமாக வந்து 24 பேர் வந்திருக்காங்க 24 படிக்கணிகள் இருக்குது. அப்போ அத்தனையும் வந்து என்னுடைய சமூகத்துக்கு நான் வந்து தீர்மானம் வந்து பேஜஸ் பண்ணி டெக்ஸ்ட் பே பண்ணி ஞாபகத்தில் கொண்டு வந்துருக்காரு. இப்போ சமூகத்தில் உண்டாக்கி இதற்கு நன்றியை மக்கள் சார்பாக வந்திருக்கிற மாணவர்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு சமூக தண்டனை அவர்களை 2 வார்த்தைகள் இதை பற்றி கூறும்படி நான் சர்வவர்ணம் யாழ்ப்பாணம் 20 வயதில் இங்கே போனேன். இப்போ 20 வயது 60. 60வது பர்த்டேக்கு ஏதாவது செய்யலாம்னு யோசிச்சேன். கொஞ்சம் காசை கொடுத்தா அதில் விநியோசனம் இருந்துச்சு. அப்படி யோசிக்கலாம் 2-3 புதுக்கண்ணாடி வாங்கி கொண்டு யோசிச்சேன். அதுவும் 2 பேரும் கொடுக்கலாம். ஆனால் இங்கே தேவை நிறைய இருக்குது. அப்போ தான் யோசிச்சுட்டு 60 வயதுக்கு 60 கண்ணாடி எனக்கு எடுத்து முதல் கட்டமாக 25 கண்ணாடி வியாபாரம் கொடுத்துருக்கேன்.
524 இன்னும் 10 லேப்டாப் ஷிப்மெண்ட் ஆகிருக்குது. அதுவும் கொடுக்கப்படும். நான் அது எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்க்கல. இந்த கடமை எல்லாம் வேலை செய்யும் இங்கே மாற்றி செக் பண்ணி தான் இங்கே அனுப்பினான். ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அது ரான்போர்ட்டில் வந்திருக்கலாம். அது செய்யக்கூடிய இஷ்யூ கடையில் குறிப்பிட்ட கடையில் கொண்டு வந்தீங்கன்னா செய்வாங்க. அல்லது எங்கள் தெருவு நமக்காக என்னோட தொடர்புகளுக்கும் வீட்டை வந்து வேறு கடைகள் இருக்குது மாற்றித்தாங்க. எனக்கு இந்த குறைஞ்ச நேரத்தில் எல்லாரும் செய்ய முடியாது. நம்ம இந்த வியாழக்கிழமை வந்தது போய் 10-2 நேற்றைக்கு தான் ஃப்ரீயாக இருந்தது. அதை நேற்றைக்கு செய்கிறதுக்கு நான் கூட சொல்லியிருக்கேன். அதனால இதுக்கு ஏதாவது இஷ்யூன்னா பேங்காக எல்லாம் கண்டிப்பாக செய்யணும். அதில் பொருள் கடைப்போமோ காட்டமோ பணம் உதவி செய்யணுங்க என்னோட கொண்டாடி பண்ணுங்க. நான் அதை பண்ண கட்டியிருக்கேன். சரியா? சரி, அதில் வந்து அதில் ஒரு எக்ஸ்போர்ட் இல்லை. பாஸ்வேர்டு தான் ஏன்னா சப்போஸ் இது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு இதுவும் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுடைய லெவன் கூட வந்து வந்துருக்கு பாஸ்போர்ட்டிங் ஊட்டி போட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. நம்ம ஏற்படுத்தி போட்டு ஏற்படுத்தி ஒரு மாவட்டம் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்டில் வந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாணம் உங்களால் இருக்கிற மாவட்டம் தெரிகிறது. நம்ம அதில் சில இஷ்யூ வந்துருக்கலாம். அது சில விட சொல்லிடாது வந்துருந்தா நம்ம நம்பர் தான் நேரடியாக கொண்டு வந்து நாங்கள் வீட்டை போய் அல்லது மாற்றிக்கணும். சரியா? அது வந்து இந்த எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் மாற்றிட்டு தான் இருக்குது. நாங்கள் உடைக்கு செக் பண்ணி தான் போகணும். இங்கிலீஷில் இருக்குது. சில வேலை 1-2 ஜெர்மன் லாங்குவேஜ் இருந்தாலும் அதை மாற்றம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டர் கடையில் 5 ரூபா இருப்பாங்க. அது ஃப்ரீயாக இருக்கும். அது லேங்குவேஜ் நம்ம நுழைஞ்ச நாள் லேங்குவேஜ் செக் பண்ணுறது அது செடியில் போய் இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் லேங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா ஓகே எல்லாமே சரியா? எனக்கு முக்கியமான இது இந்த லேப்டாப்லாம் அடிக்கிற பரமப்பட்ட பூச்சியில் அவ்வளோதான் இந்த நோக்கம். ஏன்னா நான் பரமப்பட்ட குடும்பத்தில் வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இது உங்களுக்கு தேவை. உங்கள்கிட்ட காசு இருந்தால் 10,000 காசு இருந்தால் நீங்கள் போய் கல்வி தாங்க மாட்டேன். அதுக்கு கொண்டு உங்களுக்கு அந்த இடம் இல்லை. எங்கேயும் போய் வாங்கணும் தெரியாது. எல்லாரும் என்னென்ன வாங்கணும்னு தெரியாது. அதனால தான் இது செய்ய அடுத்து தான் செய்வேன். நன்றி. உண்மையிலே இது ஒரு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் இருக்கு பாஸ்போர்ட் இப்போ நம்பர் சொன்னது 4 பாஸ்வேர்டு வருது. இப்போ முதலாவது நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் வருது வேணும்னு சொன்னால் உங்களுக்கு பாஸ்வேர்டு நம்பர் போகப்படும். இப்போ ஒரு மிஸ்டேக் ஆகுதுன்னா நம்ம பாஸ்வேர்டு ஒரு போகப்படும். 07795 நம்பர் பிடிக்காமல் டீச்சர் அதை பண்ணி செய்யுங்க டீச்சர் போச்சு விடாதீங்க. 07795 29 231 7 ஓகே. உங்களோட இருக்கிற நம்பர் ஓகே. பாஸ்வேர்டு ஓடுமா இருந்தால் 07795 29 231